மலசமுத்திரம் பேரூராட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பேரூராட்சி கழக பொருளாளர் திரு வேல்முருகன் அவர்கள் மகளின் காதணி விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருந்தேன். இந்த விழாவில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி. அதன் பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஈடுபட்ட பெயர்களை சரிபார்த்து யார் யார் பெயர்கள் இடம்பெற வேண்டுமோ ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்கள் பெயரை இணைக்க அனைத்து முயற்சிகளையும் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும். எஸ்ஐஆர் பணிகளில் உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பூத் கமிட்டி எல்லா பூத்துக்கும் போட்டீங்க? எல்லா பூத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. இப்போ எங்கன்னா ஒவ்வொரு பூத் வாரியாக யார் யார் பெயர் விடுபட்டிருக்கோ அவங்களுக்குலாம் பூத் அந்த பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க அவங்களுக்கு உட்பட்ட வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று யார் யார் பேர் விடுபட்டிருக்கோ அவங்க பேரெல்லாம் இந்த உரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கிறதுக்கான உத்தரவு தலைமையிலேருந்து இருக்குது. அதை நான் அந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். அதை அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி எங்களான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். சேலத்துலேயும் நாங்கள் அனுமதி ஏற்கனவே எங்களுக்கே தெரியும், அனுமதி கேட்டோம். நாங்கள் அதுக்கு பல நிபந்தனைகள் விதித்து அது அந்த நடைபெற முடியாமல் போய்விட்டது. விரைவில் அடுத்த மக்கள் சந்திப்பு இருக்கும். கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுமே உங்கள் தரப்புல இருந்து இதுவரைக்கும் வெளியில்லை. ஏதாவது கூட்டணி ஐடியா ஏதாவது? கூட்டணி குறித்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கான குழுவை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். எதிர்பார்க்கிற மாதிரி கட்சிகள் ஏதாவது இருக்கா கூட்டணிக்கு வர? நிச்சயமா ஒரு வெற்றி கூட்டணி அமையும். தலைவர் அவர்கள் 2026 தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். எங்கள் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றார். நிச்சயமா நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டோங்க. எங்கள் கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அரசியல் எதிரியா திமுக சொல்லியிருக்கீங்க. இப்போ திமுக பொது எதிரி திமுக தான். கூட்டணி குறித்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்று வரும் கட்சிகளை நாங்கள் அரவணைப்போம். தலைமை ஏற்று வந்தால் மட்டும்தான் கூட்டணி. எங்கள் தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் அனைத்து கட்சியும் அந்த திமுக பாஜகவை தவிர யார் வந்தாலும் அரவணைப்போம். இப்போ காங்கிரஸ் தரப்புல தாவேக்கான பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது செயல்முறையில் இருக்கு? உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வரும். கூட்டணி குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழு அமைத்தவுடன் அதுக்கான பணிகள் தொடங்கும். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் பிறகு தொடங்கும். திமுகவை தவிர வேற எந்த கூட்டணியும் கிளியர் கட்டா இல்லை. நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால யோகங்கள் மட்டுமே வெளிவந்துருக்கு. ஏதாவது ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்சியில் நீங்கள் அரசியல் கட்சியை கரெக்டாக அவங்க எந்த நேரத்தில் எப்போ முடிவு எடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தேர்தல் வரதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. இந்த உரிய நேரத்தில் அவங்க அரசியல் கட்சிகள் அவங்க முடிவு எடுப்பாங்க. நாம் தமிழர் சீமான் தொடர்ச்சியாக தாவேக்காவை பற்றி தாக்கி அடித்து விடுறாங்க. அதை நிர்வாகிங்க எல்லாமே நிறைய தலைவர் மௌனமாகவே இருக்காங்க. எந்த ஒரு ஐக்கியமே அந்த ஈரோடு கூட்டத்திலே தலைவர் சொல்லியிருக்காருல, நீங்கள் எதிர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் எதிர்க்க முடியாதுங்க. நாங்கள் யாரை எதிர்க்கணுங்கிறது எங்களுக்கு, அதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.